தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யாக்கோபு அதிகாரம் 5 வசனம் 15. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. விசுவாசமுள்ள ஜெபம் ஆண்டவரே பிணியாளிகளை ரட்சிக்கும், சுகப்படுத்தும். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற கிருபையை தாங்க. எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடுங்க சுவாமி. ஆண்டவரே, விசுவாசமோடு ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்கிறீங்கப்பா. ஒருவேளை பாவத்தின் மிகுதினால் ஆண்டவரே தண்டனை வந்திருந்தால் கர்த்தர் அவைகளை மன்னித்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என் தேவனாலே சுகப்படுத்துறது லேசான காரியம் ஆண்டவரே. இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சடுதியாய் அற்புதத்தை செய்து வியாதி படுக்கையை நீங்க மாற்றி போட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நல்ல கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.